வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது நடந்து முடிஞ்ச யூஜி டிஆர்பி அந்த எக்ஸாமில் நம்ம சென்டரில் படித்த 11 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. மொத்தம் படித்தது நம்மகிட்ட ஜாயின் பண்ணது 35 மெம்பர்ஸ். அதில் செலக்ட் ஆனது 15 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. அதாவது சிவிக்கு செலக்ட் ஆனது 15 பேர். ஓகேங்களா? அந்த 15 பேர்லேருந்து இப்போ ஃபைனலிஸ்ட் ஆகி போஸ்டிங்க்கு போக போகிறது 11 பேர் போக போகிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இது ஏன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இது விளம்பரப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. இது ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த 11 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அந்தளவுக்கு இருந்தது. இதை நான் கண்கூடாவே பார்த்தேன். உடனே நீங்கள் அப்போ செலக்ட் ஆகாதவங்களுக்குலாம் ஆர்டர் பண்ணலையா அப்படின்னு கிடையாது. மற்றவங்க பண்ணதை விட இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்கன்றதை விட எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதன் காரணமாக தான் எல்லாரையும் விட இவங்களால் வர முடிஞ்சது. இப்போ நான் சொல்கிறது எங்கள் சென்டரில் படித்தவங்களை மட்டும் நான் கம்பேர் பண்ணலை, பொதுவாகவே சொல்கிறேன். அப்போ இந்த 11 பேருக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கும் அவங்களுடைய அந்த டெடிக்கேட்டடான அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். இன்னொன்று, காலம் தாழ்த்தாமல் இப்போ எக்ஸாம் வரட்டும் படிச்சுக்கலாம் அப்படின்னு இல்லாமல் ஆரம்பத்துலேருந்தே படித்தது. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க, டெட் எக்ஸாமோட வெயிட்டேஜ் மதிப்பில் தான் மார்க் போடுவாங்க, வேலை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க துணிஞ்சு எக்ஸாம் வரும்னு நம்பி படித்தாங்க. அதன் தொடர்ந்து கால்ஃபர் வந்தது. அப்போ தொடர்ந்து எக்ஸாம்ஸாக நிறைய எழுதி பார்க்க போய் தான் இவ்வளோ செலக்ட் ஆக முடிஞ்சது. உடனே இப்போ நம்ம சிவி வரைக்கும் போனேனே சார், நானும் ஆர்டர் பண்ண தானே செஞ்சேன். எனக்கு புரியுது, சில பேருக்கு அந்த மாதிரி விஷயங்களில் 1 மார்க் 2 மார்க்கில் போயிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களாம் என்ன செய்யணும்னா, விட்டுறக்கூடாது, மனசு ஃபிக்ஸ் ஆகிடக்கூடாது. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நம்ம கண்டிப்பாக பக்கத்தில் வந்துவிட்டோம், ரொம்ப பக்கத்தில் வந்துவிட்டோம், நமக்கு ரொம்ப பக்கத்தை கையில் தான் அந்த வேலை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். யூஜி டிஆர்பி முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது திருப்பி அடுத்து யூஜி டிஆர்பி எப்போ வரும் அப்படின்லாம் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஒன்றும் படிக்கணும்னா படிக்கலாம். இல்லை சார் என்கிட்ட யூஜி மட்டும்தான் இருக்குன்றவங்க இது மட்டும் ட்ரை பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. இல்லை என்கிட்ட எம்எஸ்சியும் நான் முடிச்சு வச்சுருக்கிறேன், அதாவது பிஜி கோர்ஸும் நான் முடிச்சு வச்சுருக்கிறேன்னு நினைக்கிறவங்க பிஜியும் பிஎடையும் யூஸ் பண்ணி பிஜிடிஆர்பிக்கு என்ன செய்யலாம், படிக்கலாம். ஓகேங்களா? அந்த ஒரு கோர்ஸுக்குமே நீங்கள் என்கிட்ட தான் ஜாயின் பண்ண அவசியம் கிடையாது. வெளியே எங்கேனாலும் ஜாயின் பண்ணுங்கள், ஆனால் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ இருந்தே படிங்க, அதுதான் சொல்ல வரேன். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாஸ் பண்ணுறது. சரிங்களா? முடியாதுன்னு சொல்லலை, கஷ்டம். படித்தா பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதனால் இப்போ இருந்தே படிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப எளிமையாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்முடைய சென்ட்ரலில் படித்த அந்த 35 பேரில் 11 செலக்ட் ஆகிருக்கான்னு சொன்னேன் இல்லையா? அந்த 11 பேருடைய நேம், அதனுடைய ரேங்க்கு, அவங்களுடைய மார்க் பார்த்துடலாம். இது அப்படியே என்னுடைய பிடிஎஃப்லேயும் என்னுடைய ரேங்க் நம்பரை நான் ரவுண்ட் பண்ணி கீழே அட்டாச்சில் கொடுத்துருக்கேன், காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோதி மேடம் 30வது ரேங்க்கில் எடுத்திருக்காங்க. அடுத்து கவிதா மேடம் 71 71வது ரேங்க்கு, காயத்ரி மேடம் 87, அப்புறம் சரண்யா மேடம் 106, தென் அதுக்கடுத்து கலைச்செல்வி மேடம் 150. இது சொல்கிறதுலாம் ரேங்க். சரிங்களா? அவங்க எடுத்த மார்க்கில் இந்த ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், பார்த்துக்கோங்க. அடுத்து மாரி சரஸ்வதி மேடம் 182வது ரேங்க்கு, வனிதா மேடம் 194வது ரேங்க்கு, நிஷா மேடம் 202வது ரேங்க்கு, சுகன்யா மேடம் 217, ஜெயராணி மேடம் 224, மின்னல் ராஜ்குமார் சார் 238. இப்போ நம்மளுடைய வெற்றி அடைந்து அரசு பள்ளி ஆசிரியர் ஆகக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே உள்ள பசங்களுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படும். சரிங்களா? அந்த பசங்களை இன்னும் நல்லபடியாக படிக்க வச்சு அவங்க நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறது தான் நம்மளுடைய எய்மாக இருக்கணும். அதை மனசில் வச்சு படிங்க. நமக்கு பணம் காசு கிடைக்கும், எல்லாம் ஓகே தான், சம்பளம் கூடும், எல்லாம் செய்யும், எல்லாம் ஓகே. அதையும் தாண்டி மனிதமான அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு படிக்கிறது சொல்லித்தரதுங்கிறது மெமரி பண்ணுறது கிடையாது, கான்செப்டை சொல்லி கொடுக்க வச்சு அவங்களே ஹை லெவலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், இப்போ இருந்தே பேசிக் நாலேஜை கொடுக்கணும். சரிங்களா? அதுதான் நம்மளுடைய வேலை. ஸோ முதல்ல என்னுடைய சென்டரில் மட்டும் இல்லாமல் எல்லா சென்டர்லையும் படித்து எல்லாம் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி எப்படினாலும் சரி இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலைக்கு போகிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாருக்கும் பொதுவானது தான். சரிங்களா? ஓகே, இப்போது பிஜிடிஆர்பிக்கு படிக்கணும். இப்போ யூஜி டைம் முடித்தவங்க என்ன செய்யலாம், பிஜிடிஆர்பி படிக்கலாம். படிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பிளான் பண்ணி படிக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் படிப்பேன் அப்படின்லாம் யார் இருக்காதீங்க தயவு செஞ்சு. அது ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டான ஒரு விஷயம். கடைசி நேரத்தில் படிக்கணும்னா முடியவே முடியாது. ஓகேங்களா? ரைட். இப்போ நான் என்ன போட்டிருக்காங்க பாருங்க, பார்த்தீங்கன்னா மொத்தம் 35 பேர் படிச்சிருக்காங்க. 15 பேர் சிவி போயிருக்கோம், 11 பேர் இப்போ செலக்ட் ஆகிருக்காங்க ஃபைனலிஸ்ட்டாக. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போது பிஜிடிஆர்பி அட்மிஷன் போய்கிட்டு தான் இருக்குது. வேறு யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கெமிஸ்ட்ரி ரத்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் அந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைப்ஸாக இருந்தீங்கனாலும் இப்போ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பிஜிடிஆர்பி படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே,
ஜாயின் பண்ணுறவங்க இந்த கான்டாக்ட் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம் சரிங்களா. மேக்ஸிமம் கால் பண்ணிங்கன்னா அட்டன் பண்ணிடுவேன். அப்படி அட்டன் பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 88 ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, இந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே, அதே மாதிரி பிஜிடிஆர்பிக்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க தயவு செஞ்சு. எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் நான் படிப்பேன் அப்படின்னா அது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். அப்படிலாம் படிக்க வாய்ப்பே இல்லை. ரைட், இப்போ நம்முடைய சென்டரில் யூஜிடிஆர்பியில் யார் யார் எந்தெந்த ரேங்க்குன்னு சொன்னோம் இல்லையா, அது நம்முடைய அந்த விட்டிருக்க பிடிஎஃப் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்லேயே பார்க்க போகிறோம் டேரெக்டாக. ஜோதி மேடம் 30வது ரேங்க்கு பார்த்துக்கோங்க. டிஎஸ்சின்னா என்ன அர்த்தம்னா ஸ்கூல் எஜுகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அர்த்தம் ஓகேங்களா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவிதா மேடம் 71th ரேங்க்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காயத்ரி மேடம் 87th ரேங்க்கு. அதுக்கடுத்து சரண்யா மேடம் 106வது ரேங்க் எடுத்திருக்காங்க. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 150வது ரேங்க்கில் கலைசெல்வி மேடம் இருக்காங்க. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 182ல் மாரி சரஸ்வதி மேடம் இருக்காங்க. 194ல் வனிதா மேடம். அதுக்கடுத்து 202ல் நிஷா மேடம். 217ல் சுகன்யா மேடம். 224ல் விஜயராணி மேடம். ஃபைனலிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மின்னல் ராஜ்குமார் சார் 238வது ரேங்க் எடுத்து செலக்ட் ஆகிருக்காங்க. செலக்ட் ஆன எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். திருப்பி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், செலக்ட் ஆகாமல் விட்டவங்க நம்பிக்கை விட்டுட்டு இதோட விட்டு போயிடாதீங்க. இதை திருப்பி தொடர்ந்து பயணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் ஒரு நாள் அச்சீவ் பண்ண முடியும். அந்த நாள் ரொம்ப தொலைவில் இல்லை சரிங்களா. ஓகே ரைட். அதே மாதிரி பிஜிடிஆர்பி சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு சொல்ல மறந்துட்டேன், இப்போ நம்மக்கிட்ட பிஜி படிக்கிறவங்க அடுத்த வீடியோ நான் மேக் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்யணும், நம்ம பிஜிடிஆர்பியில் படித்தவங்க நிறைய பேர் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.